Uh, Dr. A. Vetrivel, he has been nominated as a NASP coordinator. He is going to discuss with NASP policy and policy making, all those things with our mentor Satyanand sir. So recently only we gained awareness about this part visiting our mentor institute. So we reached it for this with very many difficulties. Mail ID already existed. So we resolved that issue. We have undergone. So formalities actually international entrepreneurship policies framework பாருங்க, உங்களுடைய இன்ஸ்டிடியூஷனுக்கு இந்த ஃப்ரேம்வொர்க் பண்ணுங்க. அதே மாதிரி நேஷனல் இன்னோவேஷன் ஸ்டார்ட் அப் பாலிசியும் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஃப்ரேம்வொர்க் பண்ணுங்க. ஏன்னா அதை வச்சு அதை தான் வந்து கேட்பாங்க. இப்போ நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, அதை வந்து அதுக்கு என்னென்ன பேஸ் உங்களுக்கு தேவை, அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவுட்கம் என்ன, அப்ஜெக்டிவ் நீங்கள் வச்சுருப்பீங்க, மிஷன்லாம் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த விஷன் அண்ட் மிஷன் உங்களுடைய மிஷன்லேயே அவங்கள இருக்கு என்கரேஜ் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ நான் பார்த்தேன் அவங்களுடைய பிரின்சிபல் ரூமில். ஸோ நீங்கள் ஆண்டர்பிரினர்ஷிப் என்கரேஜ் பண்ணுறதுக்கு பாலிசிஸில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். நேஷனல் இன்னோவேஷன் ஸ்டார்ட் அப் பாலிசியில் நீங்கள் ஃப்ரேம் ஒர்க்கே நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் ஐடியாஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ஜெனரேட் பண்ணுற ஐடியாஸ் எல்லாமே நம்ம வந்து இதில் கொண்டு வரலாம். இந்த பாலிசியில் மேக்கப் பண்ணலாம். அண்ட் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னோவேஷன் கவுன்சில் அண்ட் NISP கொண்டு வரலாம் அப்படிங்கிறத வச்சுட்டு அதை வந்து அவுட்கம் எப்படி வரணும், அவங்க வந்து அதாவது 5 இயர்ஸில் இந்த பாலிசினால இத்தனை ஸ்டூடெண்ட்ஸை ரீச் பண்ண முடியும் அண்ட் இந்த அவுட்கம் வரும் அப்படின்னு அவுட்கம் பேஸ்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுதான் பாலிசி ஃப்ரேம்வொர்க் வரும். அந்த பாலிசி ஃப்ரேம்வொர்க் வரும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ ஒரு இது வந்து நீங்கள் பிளைண்டாக ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும்.